Hello friends, welcome to my Shally's Recipes. இப்போ நம்ம Shally's Recipesல ஈவினிங் டைம்ல ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் பண்ண போறோம். இது ஸ்நாக்ஸ்க்கு மட்டும் கிடையாது. பிரேக்ஃபாஸ்டாவும் எடுத்துக்கலாம், டின்னருக்கும் எடுத்துக்கலாம். ரொம்ப சூப்பரா ஃபில்லப்பா இருக்கும். சிம்பிளா செஞ்சிடலாம். வாங்க இப்போ இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்துல ஒரு 3ல இருந்து 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதோ இந்த மாதிரி கோஸை வந்து லேயரா எடுத்துட்டு நம்ம வந்து இதுல ஆட் பண்ண போறோம். கோஸ் வந்து சாஃப்டா குக் ஆனா போதும். ரொம்ப வந்து குக் ஆகவும் கூடாது. குக் ஆகாம எடுத்தீங்கன்னா நம்ம வந்து லேயர் மடிக்கும் போது சரியா வராது. ஸோ வந்து நல்லா சாஃப்டா குக் ஆகுற அளவுக்கு பண்ணிக்கிட்டு அந்த தண்ணியெல்லாம் வடிச்சு இதை தனியா வச்சிருங்க. இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம். இதுல வந்து எண்ணெய் வந்து ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு பூண்டு வந்து பொடியா கட் பண்ண பூண்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே பொடியா கட் பண்ண இஞ்சியும் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டு ஒரு 3 பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கிட்டு இதை நல்லா ஃபர்ஸ்ட் ஒரு டைம் வதக்கி விட்டுடலாம். இப்போ இது கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு நம்ம வந்து பொடியா எல்லாமே சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து சாப்பரில் போட்டு பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். ஒரு 1/2 கப் அளவுக்கு கேரட்டு, 1/2 கப் அளவுக்கு கேபேஜி, அதே மாதிரி ஒரு 1/2 கப் அளவுக்கு கொடை மிளகாயும் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் என்ன வெஜிடபிள்ஸ் உங்களுக்கு விருப்பம் இருந்தாலும் நீங்கள் இதை ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு பதில் நீங்கள் பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம், ப்ரோக்லி, காலிஃப்ளவர், இந்த மாதிரி எல்லாத்தையுமே எது வேணுமோ பொடியாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு கொடை மிளகாயும் கோஸும் கேரட்டும் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு பச்சை வாசனை போன பிறகு இது கூடவே நம்ம வந்து மசாலா பவுடர் ஆட் பண்ண போகிறோம். மிளகுத்தூள் வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. தனி மிளகாய் தூள் 1 டீஸ்பூனும் தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ இது கூடவே நான் ஒரு 6 முட்டையை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம வந்து பொடி மாஸ் டைப்பு அளவுக்கு நம்ம வந்து இதை நல்லா வதக்கி விட்டுக்கணும். வதக்கி விட்டுட்டு இப்போ இந்த முட்டையும் ஆட் பண்ணிட்டு நம்ம முட்டை பொடி மாஸ் எந்த மாதிரி பண்ணுவோம் அந்த அளவுக்கு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்குங்க. இப்போ பாருங்க நல்லா வந்து பொடி மாஸ் டைப் வந்துச்சு பாருங்க, நல்லா உதிரியா. இந்த நேரத்தில் உங்ககிட்ட ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட எது இருக்கோ நீங்கள் அதை ஆட் பண்ணி செஞ்சுக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் சூடு ஆற விட்டுருங்க. இப்போ பாருங்க நம்ம ஆல்ரெடி வந்து வேக வச்சிருந்தோம்ல கோஸு, அதை எடுத்து அதுக்குள்ள வந்து இப்போ நம்ம ஸ்டஃப் பண்ண போகிறோம். நம்ம ரெடி பண்ண எக் பொடி மாஸை இப்போ இதில் வச்சு நம்ம ஸ்டஃப் பண்ண போகிறோம். இது போல் உள்ளே வச்சுட்டு உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப்பில் மடிக்க வருதோ அதுக்கேற்ற மாதிரி இதை நல்லா மடிச்சுக்குங்க. பிரிஞ்சு வராத அளவுக்கு ஓரளவுக்கு இதை வந்து மடித்து எடுத்துக்குங்க. நான் இந்த மாதிரி நல்லா ஃபோல்டு பண்ணிவிட்டு இதை வந்து ரோல் பண்ணி எடுத்துக்கிறேன். அவ்வளோதான். இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து ஒன்று ஒரு ஷேப்பில் இருக்கும். ஏன்னா வந்து கோஸ் வந்து நம்ம லேயர் பிரிக்கும் போது பெரிய சைஸ் கோஸாக இருக்கும், சின்னது இருக்கும். அதனால லேயர் வந்து மாறி மாறி இருக்கும்போது நமக்கு ஷேப் வந்து ஒரே மாதிரி ஈவனாக இருக்காது. இப்போ வந்து ஒரு பேன் எடுத்துக்குங்க. இதில் வந்து எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிட்டு நம்ம 2 பக்கமும் இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். கோஸ் வந்து சீக்கிரமே உங்களுக்கு வந்து ஃப்ரை ஆகிடும். கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வர ஆரம்பிச்சிரும். நம்ம திருப்பி போடும்போது அது வந்து கொஞ்சம் பிரிய ஆரம்பிக்கும். கொஞ்சம் பார்த்து பக்குவமாக திருப்பிக்குங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்த பிறகு நம்ம வந்து எடுத்து அப்படியே சாப்பிட வேண்டியதா. இதுக்கு தொட்டுக்கெல்லாம் எதுவுமே வேணாம். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். வயிறும் ஃபில்லப்பாக இருக்கும். புதுவிதமாக நீங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணணும், பசங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கும் போது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.